ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு பசங்களுக்கு சூப்பராக எதுனா ஒரு ரெசிபி செஞ்சு தர வேணாமா? இப்போது ஒரு டெசர்ட் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா அரேபியன் பிரெட் புட்டிங். இதுக்கு 2 கப் பாலை நான் கொதிக்க வச்சிட்ருக்கேன். இதுக்கு கொதிக்க வரத்துக்குள்ளே நான் ஒரு கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 ஸ்பூனும் மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ப்ரெட்டில் இருக்க கார்னர் பீஸ் கட் பண்ணி ஒரு 7-8 ப்ரெட் பீஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிஸ்தா பிடிக்காது, அதனால் நான் பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமும் பிஸ்தாவும் சேர்ந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதி வந்துருச்சு. நான் ஒரு 5 ஸ்பூன் போல் சுகர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொதி வரத்துக்குள்ளே நம்ம ஒரு 2 ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீமும் ஒரு 3 ஸ்பூன் போல் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பாக்ஸ் ஷேப்பில் ஒரு கண்டெய்னரும் எடுத்துக்கோங்க. எதனா ஒன்று எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பிளேட் தான் எடுத்திருக்கேன். அதில் ப்ரெட் ஸ்லைஸை ஒரு ப்ரெட்டாக நான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கஸ்டர்டு மில்க்கு, அதை நான் அதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸையும் இந்த மாதிரி 4 பக்கமாக அடுக்கிட்டு அதுலேயும் நல்லா அந்த மில்க்கை நல்லா ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் இருக்க மில்க் நல்லா உள்ளே இறங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும், அதை மேலே நல்லா ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்ப்ரெட் ஆன உடனே நம்ம பாதாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் மேலே நல்லா தூவி விட்டுருக்கிறேன். இதை ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுக்கோங்க. 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குட்டீஸ்க்கும் கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி புது புது ரெசிபி செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாக ஸ்கூலும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுவரையும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டோமே குழந்தைங்களும். நான் இது மாதிரி புது புது ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ.